இது வந்து பட்டர் நானுக்கு டிஷ்ஷு பன்னீர் மசாலா, மோர், ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் மோர், இது ரசம் 2 டபராவில் ரசம் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷனில் ஃபேவரெட்டு அப்படின்னாக்க கல்யாண காரக்குழம்பு இல்லை விசேஷத்தில் செய்கிற காரக்குழம்பு தான். எல்லாருமே வந்து ஒரு பை எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நான் ரொட்டியா மூடுங்க. காய்ஸ், நான் வந்து போலினூர், விழுப்புரம் போகிற வழியில் போலினூர் உள்ளார குச்சிப்பாளையன்ற ஊரில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆர்டருக்காக சமையல் வேலைக்கு வந்தேன். செம்ம டைட் ஒர்க்கு, மொபைலை எடுக்கவே முடியல. அண்ணன் தான் மேஸ்திரி, சமையல் மேஸ்திரி. காலையிலேருந்து இடைவிடாது வேலை தான். செம்ம ஒர்க்கு, பயங்கரமான ஒரு வேலைன்னா இது. ஆனால் இந்த வேலையோடு எனக்கு கடை வேலை ரொம்பவே கஷ்டமாக. ஏன்னா அங்கே நான் ஒரே ஆள் தான் வந்து வேலை செய்யணும். இங்கே வந்து நம்ம கூட வந்து ஒரு 5 பேர் 10 பேர் வேலை செய்கிறாங்களா, அவங்க கூட நம்ம வந்து வேலை செய்யும்போது எனக்கு கஷ்டமாக தெரியாது. நம்ம கடைனா நான் போய்ட்டு ஜாமான் வாங்கணும், நான் போய்ட்டு ஜாமானை கழுவணும், மறுபடியும் நான் ரெடி பண்ணணும். இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை பிரித்து விட்டுருவாங்க. ஸோ இது வந்து முடிச்சுட்டு மணி ஒரு 8:30 9 மணிக்கு தான் போவேன் வீட்டுக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்னா, குலோப் ஜாம் போட்டேன், அப்புறம் வந்து வடைக்கு மாவுலாம் ரெடி பண்ணேன், அரைச்சி மாவு ரெடி பண்ணேன். அப்புறம் வந்து சாப்பாடு நான் தான் வச்சேன். இது உதிராக சாப்பாடுலாம் நம்ம தான் வச்சோம். வடை மாவுலாம் நம்ம தான் போட்டோம், குலோப் ஜாமுன் நம்ம தான் போட்டோம். அப்புறம் வந்ததுமே வந்து ஜாமான்லாம் பிரித்து வச்சு வெஜிடபிள் கொஞ்சம் வெட்டணும் மதிய சாப்பாட்டுக்கு. மீதிலாம் வந்து வெஜிடபிள் வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. காய்ஸ், இப்போ வந்து மணி கரெக்டாக 6:10 ஆகுது. எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்னலாம் ரெடி ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இது வந்து லிஸ்ட்டு மொத்தம் 20 ஐட்டம், இலையோட சேர்த்து 20 ஐட்டம் போட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கும். ஸ்வீட் வந்து உள்ளார ரூம் வச்சு பூட்டியிருக்காங்க. குலோப் ஜாம் ஏன்னா வெளியில் இருந்தாக்கா ஆளுக்கு 2 பையில் போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ குலோப் ஜாம் உள்ளே இருக்குது. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. என்ன கணக்கு வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து மாங்காய் ஊறுகாய், எல்லாமே இங்கேயே செஞ்சது தான். மாங்காய் ஊறுகாய். இது வந்து ரைத்தா, வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து பொரியல், பட்டாணி இதெல்லாம் போட்ட பொரியல். இது கூட்டு. இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். இது சாப்ஸ். இது வந்து பட்டர் நானுக்கு டிஷ்ஷு பன்னீர் மசாலா. இது வந்து மோர், ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் மோர், இது ரசம். 2 டபராவில் ரசம் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷனில் ஃபேவரெட்டு அப்படின்னாக்க கல்யாண காரக்குழம்பு இல்லை விசேஷத்தில் செய்கிற காரக்குழம்பு தான். எல்லாருமே வந்து ஒரு பை எடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் போடுவாங்க, இல்லைனாக்கா நமக்கு போயிடும். அதனால் லேட்டாக. இது வந்து பாயாசம், பருப்பு பாயாசம். இது வந்து ரைஸ் நம்ம தான் வடித்தோம். குலோப் ஜாம் நம்ம தான் போட்டோம். இந்த ரசம் காரக்குழம்பு அதெல்லாம் வந்து வேறு மாஸ்டர். நம்மளுக்கு வந்து ரைஸு, குலோப் ஜாமு, அப்புறம் வடைக்கு மாவெல்லாம் கலந்து கொடுத்தோம். 20 ஐட்டம் வந்துருக்கும். அப்புறம் என்னென்ன இருக்குது, இலை, வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்த்து 20 ஐட்டம் செஞ்சுருக்காங்க. என்ன ஒன்று, அரிசி சிப்னா 4 சிப்பம் இது வரைக்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன். 6 சிப்பெலாம் அடிச்சிருக்கேன், ரேரு. அப்போ இதுக்கு வந்து எப்படி கூட்டம் வருதுன்னு தெரியல. 4 சிப்பம் அடிச்சு வச்சுருக்கோம். இதுதான் குலோப் ஜாமுனுக்கு ஐட்டம். பேர் வந்து தை குலோப் ஜாமு. உப்பும் டிஷ்ஷு தான். மாங்காய் ஊறுகாய், காளான் புலாவு, நான் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, தயிர் பச்சடி, கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, மெதுவடை, பாதாம் பால் சூடா, அப்பளம், வத்தக்குழம்பு, அரைக்குழம்பு, அப்புறம் கதம்பு சாம்பார்,
தக்காளி ரசம், கட்டி மோர், கடலை உப்பு எதுக்காக போடுவாங்கன்னா, ஒரு வீட்டில் சின்ன பசங்க அவங்க கடைசியாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாக்கா அந்த உடைச்ச கடலை போடுவாங்க. அப்புறம் சாதம், வாட்டர் பாட்டில், இலை, வாழை இலை, இது எல்லாமே சேர்த்து 20 ஐட்டம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து போயிட்டு சர்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது.